அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஜமிலா அலி கிச்சனில் என்ன டிஷ் பண்ண போகிறோம்னா சிக்கன் 65 எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இது வந்து சிக்கன் 65 மசாலா போட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்படின்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு, அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு முட்டை, அப்புறம் அதுக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். மிளகாத்தூள் நான் வந்து இந்த கலர் பொடிலாம் போடலை, ஹெல்த்துக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு கலர் பொடி போடலை. அதுக்கு பதிலாக நான் காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அப்புறம் உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு முட்டை எல்லாம் போட்டு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ முட்டை இல்லை, அர்ஜென்ட்டுக்கு வீட்டில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் ஊற்றிக்கலாம். இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு நல்ல ஒரு சாஃப்ட்டுக்கும் சீக்கிரம் குக் ஆயிரும். அதனால் இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை பொரிச்சிடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து ஒவ்வொரு பீஸாக நம்ம வந்து சிக்கனாக போடலாம். வந்து லோ ஃப்ளேமில் வைக்கணும். எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கு, அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு சிக்கனாக போட்டு பொரிச்சு எடுக்கணும். இப்போ அங்கே நம்ம பொரிச்சுக்கிட்டு இருக்கோம். அது ரெடி ஆகுறதுக்குள்ள ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து ஒரு 5 6 வரைக்கும் காஷ்மீரி மிளகாய் வத்தல் எடுத்திருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ரெண்டையும் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்து நம்ம வந்து தாளிக்க போகிறோம். இப்போ வந்து இந்த காஷ்மீரி மிளகாய் வத்தலையும் பூண்டு பல்லும் போட்டிருக்கேன். இது வந்து நம்ம இப்போ அரைச்சி எடுக்க போகிறோம். இப்போ ஃபேன் சூடாயிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ எந்த எண்ணெய்னாலும் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் வந்து ஜீரகம் போட்டுடலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு 2 மிளகாய் வத்தல் நல்லா வந்து நம்ம அரைச்சிருக்கோம் பாருங்க, அந்த மசாலாவை இதோட நம்ம சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் வத்தலும் பூண்டும் சேர்த்து அரைச்சி எடுத்த அந்த பேஸ்ட்டை போட்டு நம்ம நல்லா தாளிச்சு விட்ற வேண்டியதான். கொஞ்சமாக இதுக்கு தண்ணி சேர்த்து இதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு கொஞ்சம். இது வந்து ஒரு மசாலா. நம்ம வந்து இந்த சிக்கன் 65 இதோட நம்ம மிக்ஸ் பண்ண போறோம். இப்போ வந்து சிக்கன் 65 வந்து நம்ம எடுத்துடலாம். பொரிச்சதை நம்ம எடுத்துடலாம். இந்த கிண்ணத்துல எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணோம்ல, அரைச்சோம், அந்த மசாலாவோட நம்ம வந்து இந்த சிக்கனா போட்டுடலாம். வழக்கமா பாத்தீங்கன்னா சிக்கன் 65 மசாலாவோட சாஸ் வச்சு சாப்பிடுவாங்க. இது வந்து ஒரு சாஸ் மாதிரி ஒரு மசாலா, நல்லா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டா இருக்கும். இப்போ நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்.
ஆகிட்டு இப்போ வந்து கார்னிஷ்காண்டி மேலே கொத்தமல்லி இலையை போட்டு இப்போ வந்து இந்த 65 மசாலாவோட நம்ம செஞ்சுருக்கோம். இதில் வந்து கார்னிஷ்க்கு நான் மல்லி இலை போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இது வந்து டேஸ்டியாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து மசாலா போட்டு பண்ணியிருக்கோம், லைட்டாக ஒரு மசாலா போட்டு பண்ணியிருக்கோம். இது நாள் வரைக்கும் வந்து 65 வந்து நம்ம சாஸு, ஸ்வீட் சாஸு அப்புறம் அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ருக்கோம். இது நம்ம மசாலாவோட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 65 வந்து நம்ம அப்படியே தான் சாப்பிட்ருப்போம், ஸ்வீட்டு சாஸ் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்ருப்போம். நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த இன்னைக்கு வந்து சிக்கன் 65 ஒரு டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்த்தோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஜமிலா அலி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்.